எங்கேயோ 10 மைலுக்கு அந்த வீடு அங்கேருந்து வந்து என்ன இங்க எல்லாரும் அழகான்னு கேட்டார். சீத்தை இந்திரஜித்து வச்சுட்டாங்க. அது மாதிரி எத்தனை சீத்தை போகணும்னு கேட்டார். டூப்ளிகேட் சீதை 1 லட்சம் சீதை நான் கொண்டு வருவேன். நல்லா இருக்கு சீதையாவது வெட்டவாவது இந்திரஜித்தை பார்க்க கூட அங்க அனுப்புறது இல்லை ராவணன். அதான் மாயா சீதை. அவங்க நிகும்பரேன்னு ஒரு ஸ்தலத்துல ஒரு யாகம் பண்ண போறான். அது பண்ணினா அக்னி குண்டத்திலிருந்து ரதமும் குதிரையும் வந்து ஏன்னா அப்புறம் அவனை உத்தரம் ஜெயிக்க முடியாது. லட்சுமணனை இங்க பரிமிதமான சைன்யத்தோட அனுப்புவோம் நான் பாத்துக்கிறேன். லட்சுமணனை அடிச்சுன்னு போய் 3 நாளைக்கு குட்டு குட்டுன்னு கொட்டி இந்திரஜித்தை யாகம் பண்ண விட்டாங்க விட்டு பண்ணி இந்திரஜித்து வீரனை கூப்பிட்டு நீ எனக்கு சித்தப்பனா இருந்து நீ வந்து சாட்சாத் பிராதா பிதுர்மமா எங்க அப்பாவுக்கு பிராதாவா இருந்து உங்க அண்ணா பிள்ளையான என் கண் கலங்க முடியா பண்றையே நீ க்ஷேமமா இருப்பியான்னு கேட்டான். நீ நல்லவனா இருந்து உன் கண் கலங்க முடியா நான் பண்ணினா தப்பு. நீ நல்லவனா இல்லையடா அயோக்கியனா இருக்கேடா புரட்சியாருடைய பத்னி சீதையை கொண்டு வச்சிருக்கேடா அதனால சொன்னா நான் பண்ணினேன் இல்லாம நான் பண்ணுவேன் வீரன் தாறுமாறா பேசினான். உடனே லட்சுமணனும் தனக்கு தெரிஞ்ச அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி பார்த்தார். ஒரு அஸ்திரமும் இந்திரஜித்தை கொல்லலே. அப்புறம் பார்த்தார் 3 நாள் ஆகி 4ஆம் நாள் அன்னைக்கு லட்சுமணன் ஆஹாஹா தர்மத்தை நிந்திச்சோமே அதனாலதான் ஆபத்து வந்திருக்குன்னு என் பிரபு தர்மத்தை நம்பினது சத்தியமா இருந்தா ஹே பானவே இந்திரஜித்தனுடைய தலையை அறுந்து போட்டால் அறுத்து தள்ளிவிடுத்தேன். தர்மத்தை என் பிரபு நம்பினாரே தர்மம் சத்தியமா இருந்தா அறுக்கணும் தலையினார். என் பிரபு சத்தியத்தை நம்பினது சத்தியமா இருந்தா கஜனுடைய அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டிக்கு பிறந்திருந்தது சத்தியமா இருந்தா யோகிகள் நமிக்கும் தெய்வமாக இருப்பது சத்தியமாக இருந்தா யுத்தத்தை முன்வச்ச கால பின்வாங்காதது என் பிரபு ராவன் அப்படி பண்ணினது சத்தியமா இருந்தா ஹே பானமே இந்திரஜித்தனுடைய தலையை அருந்ததை அறுத்து கொண்டு தள்ளிவிடுது. இந்திரஜித் வசமாச்சு. அப்படி ஸ்திரீகள் அழுது ராவணனுக்கு தெரிஞ்சு அலறினானாம். அப்பா இப்படி பண்ணிவிட்டியடா யுவராஜ்யஞ்ச லங்காஞ்ச லட்சாம்சிச்ச பரந்தபா யுவராஜ்யத்தை விட்டு லங்கையை விட்டு ராட்சால விட்டு மாதரம் ஆஞ்ச பாரியாஞ்சா என்ன விட்டு அம்மாவை விட்டு உன் மனைவியை விட்டுட்டியடா சுலோசனையா என்னடார்கள் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டியே மாதரம் ஆஞ்ச பாரியாஞ்ச கொதத்தோசி விராயனாக இப்படி பண்ணிவிட்டியே எனக்கெல்லாம் நீ பரலோகத்துக்கு ஸ்நாதங்கள் எல்லாம் பண்ணணும் உனக்கு பண்ண முடியா பண்ணிவிட்டேன்னா மம